ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கானது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கையில் வரும் என்று நான் சொன்னேன் அல்லவா? என் பிள்ளையான நீ நம்பிக்கையோடு இரு என்று சொன்னேன் அல்லவா? நீயும் நம்பிக்கையோடு இருந்தாய், பொறுமையோடு இருந்தாய். இதோ இன்று இரவுக்குள் திடீரென நல்ல ஒரு மாற்றம் மின்னல் வேகத்தில் நடக்கப் போகிறது. இவ்வளவு நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது. செல்வமே, கவலை கொள்ளாதே. பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை முடிய போகுது நல்ல விதமாக. உனக்கான நன்மைகளும் அற்புதமும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒரு கஷ்டம் முடிவதற்குள் இன்னொரு கஷ்டம் என்று புலம்பினாய். இதோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி கிடைத்து விட்டது. சேர்ப்பது மிக கடினம் என்று சொன்னேன், செலவு செய்வது மிக எளிது என்று சொன்னேன். பணம் மட்டுமல்ல, மற்றவர்களின் உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்கும் நல்லெண்ணமும் சொன்னேன். என் பிள்ளையான நீ அனைத்தையும் கேட்டாய். உன்னை ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பற்றி விசாரித்து கொண்டும் இருந்தேன். உன்னை கண் பார்த்து கொண்டே இருந்தேன். என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், என் பிள்ளை என நீ நிரூபிக்கிறாயா, நான் சொல்வதை கேட்கிறாயா, இல்லை சொல்வதை மீறி செய்கிறாயா என்று உன் முருகன் உன்னை சோதனை செய்தேன். கவலையே படாதே. நான் வைத்த பரீட்சை அனைத்திலும் நீ தேறிவிட்டாய். உன் சோதனை காலம் முடிந்து விட்டது. உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது. உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது. இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். இதனால் உன் வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று வாழப்போகிறாய். இன்று இரவுக்குள் நடக்கும் பார். நீ எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாய். நீ எப்போதுமே முருகன் நல்லது செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாய். என் காதில் விழுந்தது. என் பிள்ளைக்கான உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகிறது. நன்றி உணர்வோடு இருக்கிறாய். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேள். மீண்டும் மீண்டும் பேசினால் மேலும் மேலும் காயப்படுவோம் என்ற பயத்தினாலேயே சிலருடைய அன்பு அமைதியை தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா விரும்பி நிற்க தெரிந்தவர்களுக்கு விலகி நிற்க தெரியாது. காரணம், அவர்கள் அன்பை கடமையாக வைத்தவர்கள் அல்ல, உண்மையாக வைத்தவர்கள். என் பிள்ளையாகிய நீ, உனக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இந்த நேரத்திலும் இனிமேலும் மிக அவசியம். இந்த முருகன் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திருக்கிறாய், காத்திருக்கிறாய். உனக்காக உனது சுமைகளை இந்த முருகன் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை நிச்சயமாக பூர்த்தி செய்து விடுவேன். ஒருவருக்கு ஒன்றென்றால் உடனடியாக ஓடுகிறாய், உதவுகிறாய். அந்த உதவும் மனம் அனைவருக்கும் வந்துவிடாது. ஆனாலும் உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. அங்கே நிற்கிறாய் நீ முருகனின் பிள்ளை என்று. சகிப்புத்தன்மை உன்னிடத்தில் அநேகம் இருக்கிறது. சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக சொல்கிறேன், உன் முருகன் நம்பு. உன்னை போல் யாருமே இல்லை. கொடுத்து பழக்கம், வருந்தி பழக்கம் இல்லை. என் பிள்ளை கொடுத்துத்தான் பழக்கம். கடுமையான உன் துன்பத்தில் கூட எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனமானது உயர்ந்து நிற்கிறது. நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிக்கிறாய். அப்படி இருக்க இப்பொழுது ஏதோ ஒரு விதத்தில் கண் கலங்குகிறாய். நீ கடந்து வந்த பாதைகள் நிறைய இருக்கிறது. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உண்மைதானே? உனது விடாமுயற்சியும் உனது இடைவிடாத குறிக்கோளிலும் எந்த சூழ்நிலையும் கலங்காத நீ இப்போது மட்டுமல்ல, எப்போதும் கலங்கக்கூடாது. இந்த நேரத்தில் உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ. நான் உன்னை பாதுகாப்பேன்.
உண்மையான அன்பு ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உன்னுடைய பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் அனைத்தும் விலகி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடை செய்வதற்காகத்தான் இப்போது உன்னிடம் என்ன சொல்லியிருக்கிறேன், மின்னல் வேகத்தில் மாற்றம் நிகழப்போகிறது என்று. உன் வாழ்க்கை பயணத்தில் கஷ்டம் வரும்போது அதை கண்டு கலங்கக்கூடாது. கஷ்டம் என்பது நீ அணியும் உடை மாதிரிதான். உன்னுடைய மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தால் கஷ்டம் தானாக போய்விடும். கடல் அலையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவதைப் போல வாழ்க்கை என்னும் ஓடத்தில் போராட்டம் இருந்தால்தான் கவலைகள் கூட கரை ஒதுங்கும். ஆக உண்மையான உழைப்பு, உன் திறமை, உன் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய். இதில் என்ன சந்தேகம்? முட்டுக்கட்டை போட ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை எதடா சிக்க வைத்து கொள்ளலாம் என்று நோண்டி நோண்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோண்டலின் நோக்கமே வேறு. அவர்களுடைய குணம் பல்ல இழுத்து காட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களுக்கு ஒன்றுமே தராமல் இருக்கிறேன். ஒன்றும் தராத நேரத்திலும் ஒன்றும் கிடைக்காத நேரத்திலும் இப்படி ஆடிக்கொண்டிருந்தால் ஆட்டம் குறைந்துவிடும் என்று மட்டும் நினைக்காதே. ஆட்டம் குறையாது, ஆட்டம் ஆடி விழுந்து ஓய்வார்கள், அவ்வளவுதான். உன் வளர்ச்சியை தீர்மானிப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான். உன் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் மின்னல் வேகத்தில் மாற்றம் நிகழும் என்று சொன்னேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஏளனப்படுத்தலாம், அலட்சியம் செய்யலாம். அதனால் தானே உன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கடா எதில் சிக்க வைக்கலாம் என்று பார்க்கிறார்கள், ஊரை கூட்டுகிறார்கள், பக்கத்தில் இருக்கும் அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடமும் சொல்லிட்டு போகட்டும், ஊரை கூட்டட்டும், பஞ்சாயத்து வைக்கட்டும், எந்த பங்குதாரர்களாக இருந்துட்டு போகட்டும். உன் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டால் அவர்களுக்குத்தான் மதிப்பு குறைவு. பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ஊரெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய குணம் எங்கே? உன்னுடைய குணம் எங்கே? உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டு, அங்கீகாரத்தை கூட கொடுக்க மறுக்கலாம். ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கை, ஆசை, கனவு, மன உறுதி, முக்கியமாக உன் சுயமரியாதையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நான் நிற்கிறேன் அவர்கள் முன் எப்படி நின்று பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்கிறேன். நீ பயப்படாதே, கலங்காதே, உனக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் எதனை வேண்டுமானாலும் அடைய நீ ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசை நியாயமானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எதுவும் அறியாத அப்பாவியாகவும் இருக்கக்கூடாது. புரிந்ததா? மற்றவர்கள் நம்மை அடப்பாவி என்று சொல்கின்ற மாதிரி ஒருபோதும் நீ இருந்துவிடக்கூடாது. நமக்கு நாமே அப்பாடா என்ற பெருமிதத்துடன் கூறும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும். நீ அப்படி வாழ்ந்துக்கோ. நான் மற்றவர்களை பார்த்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் என்றால் அந்த குள்ள நரி கூட்டத்தை பார்த்துக் கொள்கிறேன். அந்த குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆறாவது அறிவு என்ற பகுத்தறிவு இல்லாத விலங்கு பிறவிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலையே படாதே. என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள் நிச்சயமாக மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றம் நிகழும். ஓம் முருகா போற்றி போற்றி.